ஹாய், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். 1.5 கிலோ கறி எடுத்துருக்கேன். 1 கிலோ பிரியாணிக்கு 1/2 கிலோ பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு இது 3 ரெடியாக இருக்குது. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க தாளிக்கலாம், பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. பட்டை 4 இலை, இது பாருங்கள், பட்டை 4 ஸ்டார் பூ, லவங்கம், பச்சை மிளகா 5 மிளகா, இன்றைக்கி 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கும். அரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். 400 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். அரை கட்டு புதினா எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தயிர் 1 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரி 2 டீஸ்பூன் போடணும். இங்கே பாருங்கள், அப்படியே பொன்னிறமாக இருக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்குனாக்கா நம்ம கலரே சேர்க்க தேவையில்லை, இதுவே கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புதினா சேர்த்துக்குவோம். அது கூட புதினா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். ரெண்டு டீஸ்பூன், இந்த மாதிரி கரண்டியால் 2 டீஸ்பூன். கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அப்புறமா தக்காளி சேர்க்கணும். இப்போ தக்காளி சேர்ப்போம். 400 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி சேர்க்கணும். உப்பு அளவு 1 கிலோவுக்கு இவ்வளோ உப்பு அளவு. பிரியாணி மசாலா, கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், தயிர், லெமன், கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. ஒரு பாதி போட்டால் போதும். தயிர் போடுறதெல்லாம் கொஞ்சமாக பீஸ் பண்ணி போதும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றணும். நல்லா பச்சை வாசனை, மசாலா எல்லாம் பச்சை வாசனை போயிடும். இந்த ஸ்டேஜில் தான் தண்ணி ஊற்றணும். நான் இந்த டம்ளரால் தான் 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அரிசி ரொம்ப நேரம் ஊறினதால்
கரெக்டாக 4 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். கம்மியாக ஊறிச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா. நாலு டம்ளர் தண்ணி. இது கொதித்து வரும்போது அரிசியை போடணும். இது நல்லா ஒரு கொதித்து வரட்டும்னு அரிசியை போடணும். தண்ணி கொதிக்குதா, இப்போ அரிசியை போடணும். தண்ணி கொதிக்க விட்டு தான் அரிசியை போடணும். பிரியாணி ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே பக்கத்தில் நாம் பெப்பர் சிக்கன் செய்யலாம். பக்கத்தில் ரெடி பண்ணுவோம். பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, புதினா, இந்த ஸ்டேஜில் தம் கட்டணும். குக்கரில் விசில் விடாமல் தம் கட்டுறது. இதுதான் குக்கர் தம் பிரியாணி. இந்த ஸ்டேஜில் வந்து தம் கட்டிட்டு 20 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். சும்மா காற்று போகாமல் இருக்க இந்த விசில் விடாமல் தம் கட்டியிருக்கேன். 20 நிமிஷம் கழித்து எடுப்போம். அதுக்குள்ளே பெப்பர் சிக்கன் ரெடி பண்ணிவிடுவோம். கல் உப்பு, பெப்பர், குடமிளகா. இந்த ஸ்டேஜில் குடமிளகா சேர்த்துக்கணும். இறக்க போகிற ஸ்டேஜில் குடமிளகா சேர்த்து கலரி கொஞ்சம் நேரத்து பெப்பர் சிக்கன் ரெடி. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிரியாணியும் ரெடி. எப்படி செம்மையாக இருக்கா? கலர் எதுவும் சேர்க்கல. சாப்பிட்லாம் வாங்க எடுத்து. அது வேறு அது ஏன்